ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல சோபனாவுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எல்லாருமே தான் பண்ணணும், 2 பேர் பண்ணிவிட்டு ஒரு ஆள் பண்ணாத விட்டால் எப்படி அது, அப்போ ஓசிலே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா அதில் பேர் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். அதுக்கு நிலாக்கும் சோழனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க நிலா. இதெல்லாம் என்னால் கடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் திவ்யா வருவாங்க. ஏன் திவ்யா, அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, எங்களுக்கு தெரியும் நீ எப்படி வேலை செய்வ, நீ எப்படி மேனேஜ் பண்ணுவன்றது, நாங்கள் தான் உன்னை எடுத்துமே தவிர்த்து அவராக உன்னை எடுத்தார், அவர் பேசுறதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத, வா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் திவ்யா நிலாவை கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் கிளம்பி அவர் ஆஃபீஸ்க்கு போவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, எப்படிடா போகுது சோழா உன் லைஃபு, காதல் லைஃப் எப்படி போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அந்த மாதிரி வேலை எதுவுமே இல்லைன்னா, இப்போது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் 5 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு, பணம் யாராவது உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கி கொடு, இல்லை உங்கள்கிட்ட இருந்தாலும் கொடுத்து விடு அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைன்னா வேறு யார்ட்டையாவது இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேன், இல்லைன்னா நீங்களே கூட கொடுங்க, நான் 24 மணி நேரம் வேலை செஞ்சு உங்களுக்கு அடைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே அவர் முதலாளி என்ன சொல்லுவார்னா, ஏண்டா நீயே 24 மணி நேரம் வண்டி ஓட்டி 5 லட்சத்தை அடைப்பியா, இருக்கிற வேலையை பாடுறா, இப்போ எதனா பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வேலை பார்க்க வேண்டியது தான், பணம் எங்கே இருக்குது என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் பணத்தை கொண்டு முதலாளிகிட்ட கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, இப்போ செகண்ட் ஹேண்டில் ஒரு பெரிய கார் ஒன்று வருது சோழா, அதை வாங்கிறதுக்கு தான், அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கிறேன், இதுவே கடை வாங்கி தான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் முதலாளி சொல்லுவார். ஒருவேளை இந்த பணத்தை பார்த்துட்டு கேட்குறியேடா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பார். அதுக்கு இல்லைண்ணே, இந்த பணம் இருந்தாலும் சரி, இல்லை வேறு பணம் யார்ட்டையாவது, இல்லை நீங்கள் வேறு பணம் வச்சுருந்தாலும் கொடுத்து விடுங்க, ஒரே வருஷத்தில் உங்களுக்கு அடைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே பார்த்திங்கன்னா அவர் முதலாளி சொல்லுவார், ஏண்டா நீ பணத்தை அடைக்கிறவனாடா, 5 லட்சத்தை எப்படிடா நீ கொடுப்ப அப்படின்ற மாதிரி தான் அவர் என்ன பண்ணுவார்னா, போய் வேலையை பாரு சோழா, தேவையில்லாத எதுக்கு நின்றுட்டுருக்குற அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி அனுப்பி விட்டுடுவார். அதுக்கப்புறம் சோழன் என்ன பண்ணுவார்னா, அவர் முதலாளிக்கு கால் வரும். கால் சிக்னல் கிடைக்காதனால அவர் வெளியில் போய் பேசுவார். அப்போது சோழன் நிலா இவர் தோள் மேலே சாஞ்சு அழுவாங்க இல்லையா, எனக்குன்னு யாரும் இல்லை, காசு இல்லை அப்படின்னு, அதை ஃபீல் பண்ணி இவர் என்ன பண்ணுவார், உடனே போயிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே, அவர் ஏன்னா நான் தான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்திருக்க மாட்டாங்க, கொண்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி தான் அதே காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி, இவங்க நேராக என்ன பண்ணார், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஷோபனா கிட்டே கேட்பார், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே ஷோபனா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இப்போ தான் 5 நிமிஷம் ஆச்சு கிளம்பி போய், 5 நிமிஷம் தானே ஆச்சு, 1 நிமிஷம் வர சொல்லி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்வார். உடனே நிலா என்ன சொல்லுவாங்க, ஏங்க எதுக்குங்க இப்போ அவரை வர சொல்லி சொல்கிறீங்க, அவர்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை படாதீங்க, சண்டை கண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏங்க அந்த அளவுக்கு அறிவில்லாத இருக்கிற நான் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்வார். அதுக்கப்புறம் அவரும் வந்துடுவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் பணத்தை எடுத்து நிலா கிட்ட கொடுத்து உங்களுடைய ஷேர்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். இந்த பணம் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் மழுப்புவார். இவர் நிலா பார்த்திங்கன்னா எவ்வளோங்கன்னு அவங்களே ஒரு பயத்தில் ஆச்சரியத்தில் தான் பார்ப்பாங்க, இவ்வளோ பணம் எப்படி அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, இவர் இன்வெஸ்ட் பண்ணலன்றது தானே சொன்னீங்க நிலா, அவங்க நிலா நான் இந்த ஆஃபீஸ்க்காக இந்த என்னுடைய ஷேர் 5 லட்சம்னு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நிலா கிட்ட பணத்தை கொடுத்து நிலா இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ஷோபனா கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு ஷோபனா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்னா, நான் சொன்னது விளையாட்டாக நினச்சிக்கோங்க, நான் இவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்றது எனக்கு தெரியாது, சாரிங்க அப்படின்ற மாதிரி சோழன்கிட்டையும் கேட்பாங்க, நிலாக்கிட்டையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் திவ்யா
ஏற்கனவே கல்யாணம் உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனது வந்து சொல்லும்போது நான் இப்படிலாம் கூட கல்யாணம் நடக்குமா அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அவர் உனக்காக வந்து எல்லாமே செய்யும் பொழுது வந்து சோழனை நினச்சாவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பாருங்க, நீங்கள் அவர் வந்து சோபனா வீட்டுக்கார் வந்து உங்களை சொல்லும்போது அவர் முகமே மாறிடுச்சு அவருக்கு. அவரால் மேனேஜ் பண்ணவே முடியல. முகம் மொத்தமாக வாடி போயிடுச்சு. பாருங்கள், வித்தின் செகண்டில் 5 லட்சம் யாருமே இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து திவ்யா சொல்லுவாங்க. சரி வாங்க உள்ளார போகலாம் அப்படின்னும்போது, சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அவர் சோழன் வந்து காரில் கிளம்பி போகிறத வந்து பார்த்து ரசிப்பாங்க. எனக்காக இவர் இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் நிலா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து நிலா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவாங்க. நடந்த விஷயத்த வந்து அவங்க சோபனா வீட்டுக்கார் பேசினது, அங்கே நடந்த விஷயத்த அத்தனையுமே பொண்ணு பேசும்பொழுது பணத்தை கொண்டு வந்து சோழன் கொடுத்து விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நடேசன் தான் என்ன சொல்லுவாருன்றது பார்த்திங்கன்னா, பணம் எப்படிடா உனக்கு கிடச்சிது, இவ்வளோ பணம் யார் ஒரே நாளில் உனக்கு கொடுத்தாங்க 5 லட்சம் அப்படின்ற மாதிரி தான் நடேசன் கேட்பார். உடனே வந்து எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் முதலாளி சோழனுடைய முதலாளி தான் வந்து சோழான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் முதலாளி இவ்வளோ இங்கே வராரு அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து முகத்தில் ஒரு பீதி இருக்குது, ஒரு பயம் இருக்குது சோழனுக்கு. மற்றவங்களாம் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறாங்க. அதில் நிலா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது சேரன் கேட்குறாரு, நானும் கேட்கணும்னு நினச்சேன்டா, எப்படி பணத்தை ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து கேட்குறாரு. உடனே சோழன் எதுவுமே பதில் சொல்லாத அப்படியே அமைதியாகவே நிற்கிறாரு. அடுத்தது வெளியில் வந்து யார் கூப்பிட்றாங்க சோழன்னு சொல்லிட்டு ஒரு சேரனும் நிலா எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பணத்தை வச்சுருந்தேன் ஆஃபீஸில், எடுத்துகிட்டு வந்திய சோழா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்குறாரு. உடனே வந்து சேரன், ஓ இந்த பணத்தை தான் கொண்டு போய் நீ கட்டினே சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து டக்குன்னு சொல்லிடுவார். ஓ பணத்தை எடுத்து நீ தானாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் இவர் முதலாளி கேட்பார். பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து முதலாளிக்கிட்ட வந்து சொல்லுவார். இது பணம் நான் கொடுத்தேன்னா, என் பணத்தை வந்து இவன் திருடின்னு வந்துட்டான் சோழன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு நிலா வந்து கோவப்படுவாங்க. ஒரு பக்கம் வேதனையாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏங்க நான் கஷ்டப்பட்டது அவர் பேசுனது கூட நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மறந்து போயிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது வந்து தப்பா ரைட்டான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. எதுக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? நான் தான் பணத்தை வந்து ரெடி பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதனா வேலைக்கு போகிறேன்னு நான் அப்போவே சொன்னேன். நீங்கள் தான் வந்து பார்த்துக்கலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நான் தைரியமாக போய் பண்ணேன். நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. சோழனுடைய பதில் எதுவுமே இருக்காது. அமைதியாகவே இருப்பாங்க. எங்கடா அந்த பணம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன்கிட்ட வந்து முதலாளி கேட்பார். அவர் வந்து இவங்க நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நிலா வந்து அவங்க முதலாளிகிட்ட வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில் பணம் வரணும், இனி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலையை விட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் முதலாளி வந்து சொல்லுவார். வேலையும் போச்சா இப்போ அப்படின்ற மாதிரி, நாளைக்கு வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு நாளைக்கு கீ கொண்டு வந்து கொடுத்துட்டு போடா அப்படி கடையில் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிலா வந்து நேராக யார்கிட்ட கால் பண்ணுவாங்கன்னா திவ்யா கிட்ட தான் கால் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த பணம் கொடு கொஞ்சம் திவ்யா, நான் நாளைக்கு இன்னும் 2 நாளில் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணுங்கள், நான் கொடுக்கும்போது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு சோழனுடைய முதலாளிகிட்ட கொண்டு வந்து நிலா வாங்கிட்டு வந்து சேரன்கிட்ட கொடுத்து சேரன் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன்டா சோழன் நீ பண்ணது தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல, நீ அவ்வளோ அவசரப்பட்டிருக்க தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே இப்படியே இருந்தால் எப்படிடா, கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழனை பார்த்து கேட்பார். இல்லை நான் நிலா கஷ்டப்பட்டுச்சு அழுதுச்சு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதுதான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைடா, இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாக்கா நம்ம பேங்க்லேயே லோன் வாங்கியிருக்கலாமே, நீ ஏன் அவசரப்பட்ட சோழா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழனை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே நிலா வந்து ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. இப்போ இந்த வேலை பண்ணதுனால நிலாவுக்கு வந்து சோழன் மேலே கொஞ்சம் வெறுப்பு தான் வரும். ஏங்க நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசியில் திருடுற
திருடுற சூழ்நிலைக்கே போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க நிலா, நீங்கள் அழுதிங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவார். இருக்கட்டும்ங்க, அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு போவீங்கன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உங்க மேலே வச்சிருந்த மரியாதையே போச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து மூஞ்சல் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. அப்படியே எபிசோடை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.